பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 100ல் 1 அல்ல, இது இந்த 100ஆண்டில் 1. அப்படி தான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 65 to 80, 1965 to 1980 அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல 1982 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததில் தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதில் இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்படுறேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்கார்ந்து போகிறது என்ன பேசுறது தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையில் கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும். அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை திமிர் வரும். திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும். திறமை கொண்ட தேவதை. ஆக அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக, ஆக ஒரு ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு தியாகராஜ பாகவதர் ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன், இன்று இருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், இதவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கடந்து ஒன்று அது என்றால் அன்னைக்குரிய அரவிந்த் சாமி ஐயா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேஷத்திற்கு இவரை விட வேறு நிச்சயமாக யாரும் பிறந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது. அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதை போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது. இப்பொழுது பார்க்கிறேன். எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமையின் உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவு உச்சமாக நான் பார்ப்பது இந்த கதை உருவாக மூல கதையை விதைத்த அஜயன் பாலாவிலிருந்து பாகுபலி ஐயா விஜேந்திர பிரசாத் அவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக ரைட்டப்பில் உதவி செய்த தம்பி மதன் கார்கி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவின் உச்சம் இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போட்டு இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை கொடுத்துவிட்டு குழந்தை வடிவத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இசையின் உச்சம் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு எடுத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வர வேண்டும். விதவிதமான லொகேஷன், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை கேட்கக்கூடிய, காட்சி கேட்கக்கூடிய அத்தனையும் அள்ளி வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையார் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம். தம்பி ஜிவி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம் தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணியை வைத்துக் கொண்டு இசையமைப்பாளர் ஜிவி சொன்னார். நானும் உங்களைப் போல அந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய். அவர் தொடக்கூடிய உயரம் வேறு. மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவரை ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிட்டு கட்டில் போட்டு பேசாம படுத்துக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது. ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அந்த தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன். வணக்கம். இந்த படத்தில் நடித்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடுவில் நானும். பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே அப்படியே நைட்டு ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு அடித்தேன். சார், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை, உங்களால் முடியும், பண்ணுங்க அப்படின்னா. பண்ணியிருக்கேன். ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு, அந்த நட்பு, அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு இடையில இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான கோபங்கள், இது எல்லாமே ரொம்ப அழகாக பதிவாகிருக்கு. நான் எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40 நாள் எம்ஜிஆரோடய இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது என் அண்ணன் அரண்சாமி அண்ணன். அவர் பண்ண அந்த பர்ஃபெக்ஷன் மறக்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டா எவ்வளோ தூரம் அதுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அதுக்கு உழைக்க முடியுமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் உழைச்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நொடியும் அவர் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மேம் வெங்கடா மேம் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பவர். அம்மாவோட ஆத்மாவே உள்ள வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது பல நேரங்களில். மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜேந்திர பிரசாத் சார், மதன் கார்கி சார், இவர்களோடு பயணப்பட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஜி பிரகாஷ் சார் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாமே விஜய் சார் தான். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும். இந்த படத்தில் நான் நல்ல பேர் வந்தது என்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னா விஜய் சார் தான். முழுக்க 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 அவருக்குள்ள நின்று நான் பண்ண ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ்ணு சார், பிருந்தா மேம், அப்படியே கூட பிறந்தவங்க மாதிரியே இருந்து எங்களை பார்த்துட்டு அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். தீபக் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவி, ரொம்ப சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெல்வோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. இந்த படம் பற்றி நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரல பண்ண போகிறோம், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ண ஒரு நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக இது நல்லா வரும்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிருந்தா மேம் ஃபார் ட்ரஸ்டிங் அண்ட் கிவிங் திஸ் ப்ராஜெக்ட் டு. அப்புறம் தி பெஸ்ட் திங் ஹேப்பன் ஃபார் த ஃபிலிம் இஸ் ஒன் மோர் திங் இஸ் விஜேந்திர பிரசாத் சார். விஜேந்திர பிரசாத் சார் நாங்கள் போய் மீட் பண்ணோம். அவங்களோட எக்ஸலன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட், அவங்க ரொம்ப ஒரு திருப்பி ஒரு ஸ்கூல் போன அனுபவம் தான். as if we went back to school, sir. I remember still every day we come with a book to your place and start writing the notes, me and Madan. It was a great journey. Thank you, sir. Thank you for making us learn and unlearn few things. அருண் சார் நான் சொல்லி ஆகணும். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து ஃபினாமினல். நான் வந்து இது சார் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரியல் லைஃப் கேரக்டர்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாரை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து சார் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சொல்லணும் அரவிந்த் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த அரவிந்த் சாரோட இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், டீட்டெயிலிங். ஒரு டைரக்டராக நம்ம ஒரு விஷயம் ஒரு லெசனில் நம்ம வந்து கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் அதை தாண்டி அரவிந்த் சார் கொண்டு இந்த படத்தை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. சின்சியர்லி தேங்க்யூ அரவிந்த் சார். அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது வந்து எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஐ ஜஸ்ட் மெசேஜ் தீபக் சார், தீபக் சார் அது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, தீபக் சார் ஸோ கைண்ட் இனஃப் சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை பிளஸ் பண்ணி விஷ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. சின்சியர்லி தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் allowing us to make this. Thank you so much. GB is part of my journey, part of my life, and thank you GB. And he is always given a very life la correct best song அவர் கொடுத்திருக்காரு, இன்னும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஐ திங்க் அது என்ன பேசணும் ஃபார்முலா தான் இருக்கும் அவரை பற்றி. he is like a family to me and we go very long way. And கண்டிப்பாக வந்து ஜிவியோட மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி. மதன் வந்து
அகைன் another brother to me. இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ரிசர்ச்லேருந்து சொல்கிறேன், 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான பேர். அஜயன் பாலா சார் இங்கே வந்திருக்காங்க. அஜயன் பாலா சார், மதன், நாங்கள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 months or 8 months நினைக்கிறேன் டிஸ்கஷன் மட்டுமே போயிட்டு இருந்தது. அஜயன் பாலா சார் தலைவி புக்கோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு கதை உருவாக்கிற மிகப்பெரிய காரணமாக இருந்தது. தேங்க்யூ அஜயன் பாலா சார், தேங்க்யூ மதன். அண்ட் காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும், பட் நிறைய பேர் இருக்காங்க. பாக்யஸ்ரீ மேம், மதுபாலா மேம், அண்டு தம்பிராமையா சார். தம்பிராமையா சாரோட எனர்ஜிலாம் வந்து ஐ திங்க் யாருக்குமே இருக்கா எனக்கு செட்டில், அந்த அளவுக்கு எனர்ஜி இருப்பாங்க. ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப நன்றி தம்பிராமையா சார். அண்டு கனி சார், கனி சார் வந்து அவ்வளோ ஒரு மெக்னாமஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு தயக்கமாக இருந்தது அவருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் இறங்கின அப்புறம் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், I remember Kannada ma'am saying always, whenever he's coming next to me, I always feel like I have to perform more. She always keeps saying that. So, no, so thank you Kani sir, thank you so much. And our co-producers, Thirumal sir, Ritesh sir and Sailesh sir, all I should thank everyone. And Kannada ma'am, I think 4-time national award winner. Yeah, I think I can call it a legend because she already seen everything, whatever today. I really feel like blessed to work with you, ma'am. Honestly, that's the truth. Performance சொல்லி ஆகணும், பிகாஸ் அவங்கள பற்றி அவங்களோட நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இஸ் ஃபினாமினல். லிட்ரலி வந்து இந்த சீன் இதுக்கப்புறம் என்ன சீன் வரும் அப்படின்னு என்னை விட அவங்களுக்கு தெரியும். ஷீ நோஸ் பெட்டர் தென் me or anyone in the film, because what scene is night call varum, sir after this scene what scene, no this scene, no, she knows, no, complete script, thorough knowledge about it, because of the emotions for next scene to each scene, the way, the flow, the seamless flow, because of her. And thank you so much. Actress contribution is very important for the film. I think she's given everything for the film. She gained weight, she lost weight, and so much she's done for the film. We really want to give you a great film, Kangaji, and thank you so much for all your efforts. For it's a great journey, and thank you for giving this opportunity. And ஒரு மிகப்பெரிய லீடரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஐகான். ஸோ அவங்கள வந்து நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவோ அப்படி நாங்கள் பார்க்கல. இந்த ஒரு மேல் டாமினேட்டட் வேர்ல்டில் ஒரு விமனோட ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஜேர்னி, அந்த ஒரு கருத்து தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இது எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் அதுவோ கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி த ஸ்டோரி ஆஃப் அ கிரேட் லீடர் அண்ட் அ விமன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இது ஒரு 1.5 வருஷமான ஒரு 1.5 2 years இந்த ஜேர்னி. ஸோ மைக்கை பார்த்தா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் என்ன ஆரம்பிக்கணும்னு தோணுது. பட் இது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தம். அது நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு, பிருந்தா, சைலேஷ், மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இவ்வளோ அழகான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பேண்டமிக்கலில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி April 23rd தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அதை டைரக்ட் பண்ணதுக்கு விஜய் சாருக்கு நன்றி. அது தவிர இது ஒரு ஐகானிக் கேரக்டர். ஜெயலலிதா மட்டும் இல்லை, இந்த எம்ஜிஆர் நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ இதில் ஒரு கேரக்டர் எனக்கு புரட்சித் தலைவர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வச்சதுக்காக விஜய் சாருக்கு நன்றி. இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, சில பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் இங்கே இல்லை. விஜேந்திர பிரசாத் சார், மதன், ஜிவி, விஷால், சில்வா மாஸ்டர், நீதாஜி, ரஷீத் சார்,
மேக்கப்பில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சுரேஷ் சந்திர சார் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இது பண்ண முடியும். எனக்கு நான் ஒரு ஐடியாவில் வருது மட்டும், ஒரு ஆக்டராக ஒரு ஐடியாவில் வந்து பண்ணோன்னு நினச்சா மட்டும் போதாது. இவங்களோட எக்ஸ்பர்டீஸ், இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம். அது தவிர இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் க்ரூ, யூனிட் எல்லாருக்கும் நன்றி. மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ வாஸ் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணது வாஸ் அ பிக் டேக் அவே. கங்கனா, ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 4th அவார்ட். அவங்களோட வேலை செஞ்சது. அதை தவிர மது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பாகேஸ்ரீ மேம், இங்கே நம்ம நாசர் சார், தம்பி ரமையா சார் ஓட நான் வந்து ரொம்ப வருஷமாக, எஸ்பெஷலி நாசர் சார், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். தம்பி ரமையா சார் நாங்கள் தனி ஒருவனில் பண்ணோம். ஐ திங்க் அந்த ஒரு ஐ திங்க் இது அன்ஃபர்கெட்டபிள் காம்பினேஷன். ஸோ அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இது மாதிரி அவங்கள மாதிரி அழகு அப்படின்னாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார், பட் நன்றி வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நான் சமுத்திரக்கனி சாரோட நிறையா ஒர்க் பண்ணேன். ஸோ அகெயின் இவரும் இப்போது அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணும்போது அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒர்க் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க, அது மாதிரி நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டேன், இது மாதிரி பண்ணேன். மதன் சொன்னார், கன்னி சார் சொன்னார், விஜய் சார் சொன்னார். பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரோல் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றது நமக்கு முன்னாலே தெரியும். ஸோ அதுக்கு அது வந்து நல்லா வரணும்னா அது பேர் கஷ்டப்படுறதுன்னு இல்லை, அது நல்லா வரணுன்ற ஒரு முயற்சி தான். அது நல்லா வரணும், அந்த இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியாது, ஒரு லேர்னிங்காக தான் தெரியும். அண்ட் அந்த வகையில் மக்களும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி, அகெயின் அதே டிஸ்கஷன் தான் வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது. ஆக்சுவலாக நான் கஷ்டப்படலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நானே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில். இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர், ஒரு மனிதர். இதுக்கு வந்து இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நினச்சி நான் பண்ணேன். இது நல்லா வரணுமே, அவரோட ரசிகர்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வருமா, வந்தானாக்கா சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் அதை பண்ணேன். ஸோ அகைன் திருப்பி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும், அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அண்ட் மக்கள் ஹோப்ஃபுல்லி April 23 பார்ப்பாங்க, இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி தேர் லைக் இட். தேங்க்யூ அகேன் டு எவ்ரிபடி. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம நினச்சிக்கோங்க. தேங்க்ஸ். I don't have any speech ready because this is something very new for me. Usually it is the press interaction, but for me it is a very special day. Today is my birthday and I turned 34, and I feel very happy to be born and I feel very grateful to my parents to bring me to this world and to give me such a wonderful life, and to everyone who has added to my life and to brought it to the point that it is today. Coming to the Thalaivi, because it is the main focus of my life right now. This journey would have not been started only if Vijayendra sir had not recommended me. For the first time I got recommended. Usually I get recommended only to thrown out of films. First time a man recommended me for a film. So thank you, Vijayendra sir. Thank you so much. But I was very, very much apprehensive. For me, politics, especially in Tamil Nadu, I'm not very familiar with politics here, and even the film industry for that matter.
So I told Vijayendra sir, said, sir, why do you think I would be good at that role? And he said, you do it. And for me, like, to deny him or to say no to him, it gets very tricky. And I'm like, I'm not good for that role and I should not do this role. And I told sir, it will be a big disaster. And for a film, when the casting is wrong, the film goes only downhill after that. But the way he was confident about it, it gave me a lot of strength. And I said, okay, why not? Let me try that. I want to thank Vishnu sir and Brinda ma'am. Actually, it is a Brinda ma'am's brainchild. It started with her thought. She's at the million and she wanted to make a film on being a strong woman herself. She wanted to make a film on Thalaivi. Thank you, Brinda ma'am and Vishnu sir. And my friend Salesh, he's stuck because of Corona. He cannot be here. I want to thank him, all the producers. Arvind sir, all the men talk about women empowerment, but when it comes to working in a woman-centric films, not many men, especially big heroes, are keen to do it. I thank you from the bottom of my heart, because you guys can see that how, a woman is always supportive of men. So many women have added to the superstars and their lives and their careers, but you can't say the same about many superstars, and I hope you add to my life also. For you also, this works in a big way that in the future, many superstars, especially male superstars, support women in women-centric films. I really hope that day is seen even in Hindi films. All the cast, Tamina sir, he is one bundle of joy all the time on the set, and his energy, is so infectious. I must say that there may be in South industry, one thing that I have noticed and I felt, whether it is Tamil or Telugu film industry, because this film is kind of a culmination of many industries. There may be nepotism, but there is no groupism. There is no gangism. There is no bitching. There is no subjecting outsiders to bullying. Definitely not. They're very supportive of, they're very inclusive of people who come from outside. And the kind of love and encouragement I have experienced here, I don't want to leave. I am here now. And I hope to do many more films here. Karni sir, I was intimidated, absolutely intimidated by you, because he would never look like that on the set. He was in character all the time, and the way he will gaze at me, I would like, oh, I'll burn or something. So no, he was, the way he's looking right now, very happy, disarming and lovely friend. No, he was in character all the time, and I was intimidated. Ajivi sir, you have given wonderful music. Madan sir, thank you so much. Everyone, if I've missed out on anyone, Neeta ma'am, thank you very much. And my director, Vijay sir, what do I say about him? I really fall short of words when I talk about him and I think about him. The mere thought of him, brings a smile to my face wherever I am, in whichever part of the world I am in. First time we actually got to know each other. We were in California doing some tests, prosthetic tests and all. And he was just surviving on water because he just cannot even eat at places where there is even a trace of cruelty. His first film is called Vegetarian. he can't experience a thought of cruelty. He got me very intrigued. I thought, this is a strange person. He doesn't eat, he doesn't, drink, he doesn't meet you after the shoot, because usually when you are in a film unit, you sit together after the film shoot. And, but then when I got to know real him, never in my life I have met a man who has made me not feel apologetic about my talent. Never in my life I have met a person who, oh my God, I feel so emotional. I'm not usually like that, but I want to say that he's one person who has made me feel good about my talent. Usually it's people who make you feel, especially the kind of camaraderie they show with a male hero, they never show with an actress. But as a director, I learned from him that how to treat actors and how to show creative partnership. Thank you.